அவங்களுக்கு தெரியும் இது நமக்கு பிரச்சனை தான், இதை வளர விட்டா நாளைக்கு நம்ம தொழில் அழிஞ்சிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் அந்த தவறு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய அரசு தான் இதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு, அனுமதி கொடுத்ததுனால மாநில அரசு தடை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசு அதிகாரி படித்தவர் கமிஷனர் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, இதை அரசு சட்டத்துக்கு இடம் கிடையாது, 7 மணிக்குள்ள தினமும் ரிப்போர்ட் கொடுக்கணும், எத்தனை பைக் டாக்ஸி பிடிக்கிறோம் அப்படிங்கிறத ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த நாள் அரசு அதிகாரி சொன்ன பிரச்சனையை விட்டுட்டு அமைச்சர் அவர் 2 மணிக்கு அவசரமா ஒரு முடிவு சொல்றாரு. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, கார்பரேட் அவரோட வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கான். கார்பரேட் சொல்லாம அமைச்சர் இந்த மாதிரி பேசியிருப்பாரா? ஆனா அரசு அதிகாரிக்கு தெரியுது தவறு சட்டத்துக்கு இடம் கிடையாது அப்படின்னா அரசு அதிகாரிக்கு தெரியுது. ஆனா அமைச்சருக்கு அது தெரியாம போயிருக்குமா? கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கார்பரேட் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் அடிப்படையில அவங்க அப்படி பேசியிருக்காங்க. நம்ம ஒரு போராட்டம் பண்றோம் அப்படின்னா இதனால உடனே விடிவு கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. இன்னைக்கு நீங்க இவ்வளவு போராடி இருக்கோம், இந்த போராட்டத்துக்கு என்னப்பா கிடைச்சது, தேவையில்லாம யாப்பா கூடுறீங்க, நம்மளை பார்த்து நையாண்டி பண்ணுவாங்க, சில பேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்க எல்லாம் போய் கூண்டிங்களை காலையில் என்ன கிடைச்சதுன்னு. ஆனா இந்த போராட்டம் நம்ம கொடுக்கறது, நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கிறது அரசாங்கத்துக்கு, நம்ம உணர்வுகளை புரிய வைக்கிறது, நம்ம அழுத்தத்தை கொடுக்கிறது. தொடர்ந்து போராடினா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். நம்ம நாட்டுக்கு நம்ம போராடினால தாங்க சுதந்திரமே கிடைச்சிது. நம்ம போராடாம இருந்தா கிடைக்குதா? நம்ம திரும்ப நம்ம பிரச்சனைகளை பேசிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம பேசாம விட்டோம் அப்படின்னா பைக் டாக்ஸி இயல்பா நம்ம முன்னாடி வாடகை எடுத்துட்டு போக தான் செய்வோம். நம்ம பார்த்துட்டு நம்ம வாடகையை விட்டுட்டு நம்ம இதை நிற்போம். இன்னைக்கு எத்தனை பேர் பொதுமக்கள் சொல்லுவாங்க, இந்த பைக் டாக்ஸி பிரச்சனைக்கு யூடியூப்ல லிங்க்ல போட்டுக்கும் போது கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, ஆட்டோக்காரர் அதிகமாக வாங்குறான், தவறானதுக்கான நம்ப ஆட்டோக்காரர் அதிகமாக வாங்குறான், ஆட்டோக்காரன் நான் இவ்வளோ கேட்டேன், இவ்வளோ எக்ஸ்ட்ரா வாங்குறான், கால் டாக்ஸிக்காரன் இவ்வளோ எக்ஸ்ட்ரா வாங்குறான், 50 ரூபா சேர்த்து கேட்குறான் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன் பைக் டாக்ஸி 20 ரூபா 30 ரூபான்னு சேர்த்து கேட்கறது இல்லையா? கேட்டுட்டு தான் இருக்கான். ஆனா அது யாரும் சொல்றது இல்லையே. 500 ரூபா 600 ரூபா இன்சூரன்ஸ் கட்டுற அவனே 20 ரூபா சேர்த்து கேட்கும் போது 18,000 ரூபா 15,000 ரூபா நான் இன்சூரன்ஸ் கட்டுறேன். அவன் வெறும் 600 ரூபா இன்சூரன்ஸ் மட்டும்தான் கட்டுறான். அவனுக்கே அது ஜாஸ்தியா தெரியுது. ஆனா 18,000 ரூபா இன்சூரன்ஸ் கட்டுறேன், வண்டிக்கு பெயிண்டிங்க்கு எஃப்சிக்கு ஸ்டிக்கருக்கு 1000 ரூபா கொடுக்குறேன். எல்லா விஷயங்களும் தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்துக்கு அள்ளி கொடுக்குறேன். அப்ப எனக்கு யார் கொடுப்பா? ஒரு 2012 போட்டீங்க ஒரு மீட்டர், ஆட்டோக்கு ஒரு மீட்டர் போட்டீங்க, 25-12 போடுறீங்க. ஆனா இன்னைக்கு டீசல் விலை என்ன, பெட்ரோல் விலை என்ன? அன்னைக்கு 2012 அன்னைக்கு இருந்த விலை 56 ரூபா 55 ரூபா. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விலை 100 ரூபா. நான் அரிசி வாங்கணும்னா 1 கிலோ அன்னைக்கு எனக்கு விற்றது 22 ரூபா 23 ரூபா, இன்னைக்கு எனக்கு விற்கிறது 100 ரூபா பக்கம் விற்கிது. அப்படிங்கும்போது அந்த அரிசி வாங்கி நான் வீட்டுக்கு என் குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா கூட நான் பெட்ரோல் கணக்கெல்லாம் பண்ணி அதெல்லாம் சேர்த்து தான் நான் வாங்க முடியும், ஓட்ட முடியும். ஆனால் 50 ரூபா சேர்த்து கேட்குற ஆட்டோக்காரங்க அப்படின்னு சொல்றீங்களே, இதே பைக் டாக்ஸிக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. பைக் டாக்ஸிக்கு டீ போனா நீங்க போட்டீங்க அப்படின்னா அவனும் உங்ககிட்ட 50 ரூபா 100 ரூபான்னு சேர்த்து தான் கேட்பான். சரிங்களா? சேர்த்து கேட்க விட மாட்டான். அவன் எப்படி வரி கட்டுவான்? அவனும் வரி கட்டுவான். ஆனா நீ டீ போடா போடுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு தைரியம் இருக்கா? தில் இருக்கா? இல்ல, வாங்கவும் மாட்டீங்க. நாங்க கேட்கறது குழந்தைங்க எல்லாம் ஓன்போர்ட் ஆக்கிருக்கப்பா, நாங்க எல்லாத்தையும் ஓன்போர்ட் ஆக்கிருக்கோம். நாங்க எதுக்கு வரி கட்டிக்கிட்டு நாங்க வரி கட்டிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஓன்போர்ட் ஆக்கிருக்கோம். 25 கிலோமீட்டர் லிமிட்னு கொடுக்குறீங்களே ஆட்டோக்கு, கொடுங்க. நாங்களும் தமிழ்நாடு ஃபுல்லா ஓட்டுறோம், எங்க வேணா போவோம், ஆட்டோ ஓட்டுவோம். எங்கேயுமே எங்களை பிடிக்காதீங்க. ஒரு யூனிஃபார்ம் போடலன்னா யூனிஃபார்முக்கு 500 ரூபா ஃபைனா வாங்குறீங்க. யூனிஃபார்ம் போட்டா மட்டும்தான் எனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? யூனிஃபார்ம் போட்டா மட்டும்தான் எனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? 500 ரூபா ஃபைனா வாங்குறீங்கல்ல. ஆனா அவங்கிட்ட எதுவுமே கிடையாது. பைக் டாக்ஸில எதுவுமே கிடையாது. ஒரு பர்மிட் இல்ல, ஒரு எஃப்சி இல்ல, இன்சூரன்ஸ், அதாவது நம்ம கூட வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு சேர்த்து அவன் போடவே கிடையாது. வண்டி கண்டிஷனும் கூட கிடையாது. வெறும் 500 ரூபா 600 ரூபா இன்சூரன்ஸ் போட்டு வரான். அவன் சொந்த பயன்பாட்டுக்கு வரான்.
சொந்த பயன்பாட்டுக்கு வர்றத வாகனத்துக்கு அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம இத்தனையும் சேர்த்து பொதுமக்களுக்கு சேர்த்து தான் இன்சூரன்ஸ் எல்லாமே போடுறோம். பொதுமக்களுக்கு சேர்த்து நம்ம இன்சூரன்ஸ் போடாம என்னைக்கா இருந்திருக்குமா? நம்ம கூட வந்திருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு சேர்த்து இன்சூரன்ஸ் போடாம இருந்திருக்குமா? அதனாலதான் நமக்கு 18,000 ரூபா வருது, 17,000 ரூபா வருது. அதனாலதான் சேர்த்து கேட்டு ஓட்டுறோம். இதை மக்களாக இவ்வளவு புரிஞ்சுக்கணும். டீ போர்டு பண்ணா, டூ வீலருக்கு டீ போர்டு போட்டாங்க அப்படின்னா டூ வீலருக்கும் நாளைக்கு சேர்த்து கேட்க தான் போறோம். எனக்கு மீட்டர் போடுங்க, எனக்கும் இது பண்ணுங்கன்னா அவனும் போராட தான் போறான். ஐயா, இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். டூ வீலர் பைக் டாக்ஸி எங்க வாழ்வாதாரம் அழியுதுங்கிறீங்களே. உங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் அழியுது அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும், அதாவது மற்ற ஸ்டேட்ல சொல்றேன், கம்பேர் பண்றேன். ரயில்வேலையும் இருக்கான், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒவ்வொரு இடத்துலயும் அரசாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஆனா படித்த இளைஞர்கள், நீங்க பைக் மட்டும்தான் வேலையா? உங்களுக்கு பைக் ஓட்டுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலையா? எங்களுக்கு இதை விட்டா தொழில் தெரியாதுப்பா. நீங்க படிச்ச இளைஞர்கள் தானே, ஏதோ ஒரு கம்பெனியில போய் நீங்க ஜாயின் பண்ணலாம்ல. பைக் ஓட்டுறதா தொழில் மாதிரி நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்கன்னு புரிய மாட்டேங்குது. எங்களோட வாழ்வாதாரம் இதை விட்டா தெரியாது. ஆட்டோ தொழிலையும் கால் டாக்ஸி தொழிலையும் விட்டோம்னா எங்களுக்கு வேற எங்கேயும் தொழிலுக்கு போனாலும் பண்ண தெரியாது. ஆனா இதுதான் எங்க வாழ்வாதாரம், இதுதான் எங்க தொழில். நாங்க வண்டியை எடுத்தோம்னா ஆட்டோவா இருக்கட்டும், கால் டாக்ஸியா இருக்கட்டும், அது எங்க சாமி மாதிரி நாங்க நினைக்கிறோம். ஆனா என்னைக்கா நீ பைக்கை சாமி மாதிரி நினைச்சிருக்கியா? அதை விட்டா உனக்கு இன்னொரு தொழில் தெரியும். ஆனா அதுதான் தொழில்ங்கிற மாதிரி இருக்கிற. உனக்கு அரசாங்கத்துக்கிட்ட வேலை வாய்ப்பு கேளு, முறையா வேலை வாய்ப்பு என்ன வேணுமோ அதை கேளு, அதை கேட்டு போராடு. அதை விட்டுட்டு பைக் டாக்ஸி விட்டா என் தொழில் அழிஞ்சிடும், பைக் டாக்ஸிக்காக ஆட்டோக்காரங்க வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு போய் இன்னைக்கு ஒரு மனுவை கொண்டு வீட்டு நியாயமா? பைக் டாக்ஸியா தவறுன்னு சொல்லி ஆர்டிஓ 10,000 ரூபாய் ஃபைனா போடுறாரு. ஆனா அந்த பைக் டாக்ஸிக்கு அசோசியேஷன் சொல்லி அரசாங்கம் ஒரு பதிவு பண்ணுவாங்க. இது எப்படி இருக்குன்னா, நம்மளெல்லாம் சுத்தல்ல விடுறாங்க. ஏன்னா ஆட்டோவுக்கும் கால் டாக்ஸிக்கும் டிரைவர்களுக்கு என்ன தெரிய போகுது, இந்த டிரைவர்கள்லாம் என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிறதா. ஆனா ஒரு காலத்துல நாங்க படிக்காத முட்டாளா இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாங்க படிச்சு டிகிரி வாங்கினா எத்தனையோ ஓட்டுநர்கள் இங்க பணி செஞ்சுட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு தெரியும். இந்த போராட்டம் இதோட அடுத்தடுத்து நம்ம பிரச்சனைகளை வந்து அதிகாரிகளுக்கு தெரியப்படணும். அதாவது அரசு அதிகாரிகள் அவங்க நம்ம பிரச்சனையை புரிஞ்சிருக்காங்க, தெரியுது அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க வந்து 7 மணிக்குள்ள என்னென்ன வண்டியில பிடிக்கிறீங்களோ அது ரிப்போர்ட் எடுப்புன்னு சொல்லி ஆல் ஆர்டிஓக்கும் ஆல் ஜோனுக்கும் அவங்க அனுப்புறாங்க. அரசு அதிகாரிகள் இங்க பிரச்சனை கிடையாது. இங்க பிரச்சனை அமைச்சர் மட்டும்தான். அரசியலா அரசு நம்ம தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அதிகாரிகள் மட்டும்தான். அந்த அதிகாரிகளுக்கு நம்ம சரியா புரிய வைக்கணும். புரிய வச்சோம்னா நம்மளை பார்த்து அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. அதை புரிய வைக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். வந்து காலையில இருந்து இவ்வளவு நேரம் பொறுமையா காத்துக்கிட்ட அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு முக்கியமா இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி கூட்டம் கூடுறதுக்கு அனுமதி இல்லாம கூட்டம் கூடுறதுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டாங்க. வேற கைது பண்ணி எல்லாத்தையும் உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்க அமைதியான முறையில பண்றாங்க, பண்ணிட்டு போட்டு அவங்க உணர்வுகளை தெரியப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு காலையில இருந்து அவங்களும் நமக்காக பாதுகாப்பு கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.